Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the 8.02 advantages and disadvantages of multinational corporations. பன்னாட்டு நிறுவனங்களோட நன்மைகளை மட்டும் இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். We will see the advantages of multinational corporation. Low cost labor, quality products, proper use of idle resources, improvement in balance of payment position, technical development, managerial development, end of local monopolies, improvement in standard of living, and lastly promotion of international brotherhood and culture. Okay, ஒவ்வொன்றா பார்ப்போம். The first advantage is low cost labor. low cost laborனா எந்த நாட்டில் குறைந்தபட்ச கூலி வழங்குவதற்கு ஏற்றதாக இருக்கிறதோ அந்த நாட்டில் தான் அவங்க தொழில் தொடங்குவாங்க. குறைந்தபட்ச கூலி மட்டுமே வழங்கப்படும். MNC set up their facilities in low-cost countries and produce goods and services at lower cost. It gains cost advantage and sells its products and services of good quality at low cost. This is not available to smaller companies which operate at a regional level. பன்னாட்டு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில் குறைந்தபட்ச கூலி வழங்கலாமோ அந்த நாடுகளில் தான் தன்னோட நிறுவனங்களை அவங்க அமைப்பாங்க. குறைந்த விலையில் பொருள்களையும் சேவைகளையும் அதனால தான் அவங்களால வழங்க முடிகிறது. தரமான பொருள்களை தயாரிப்பாங்க, ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய செலவு ரொம்ப குறைவு. காரணம் என்னென்னா அங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. அப்போ குறைச்ச சம்பளத்தில் நிறைய பேர் வேலை பார்க்கறதுனால குறைந்த அடக்க விலையில் நல்ல தரமான பொருள்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. அடக்க விலையில் நன்மைகளை பெறுவதனால அவங்க தரமான அடக்க விலை குறைவாக இருக்கும். அதனால் அடக்க விலையில் நன்மைகளை பெறுவதனால தரமான பொருள்களையும் சேவைகளையும் குறைந்த செலவில் அவங்களால வழங்க முடியுது. வட்டார அளவில் லோக்கலில் இருக்கு இல்லையா, உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னாலெல்லாம் இதை அந்த அளவுக்கு செயல்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் செகண்ட் அட்வான்டேஜ் இஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், தரமான பொருள்கள். த ரிசோர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் and expertise of MNCs, multinational corporations, in the sphere of research and development enables the host country to establish its research and development system, which helps it in producing the quality goods and services at least possible cost. பன்னாட்டு நிறுவனங்கள் வளங்கள் மற்றும் அனுபவம், அறிவு, சிறப்பறிவு, ஆராய்ச்சி ஆகியவற்றை கொண்டு, ஏன்னா இவங்கள்ட்ட பல கோடிக்கணக்கான ரூபாய், பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் இவங்களால் முதலீடு செய்ய முடிகிறது. ஆகவே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வளங்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கிறது. அனுபவமிக்க நபர்கள் கிடைக்கிறாங்க, பணியாளர்கள் கிடைக்கிறாங்க, சிறப்பறிவு இருக்குது, ஆராய்ச்சி நிறைய செய்ய முடியுது. இதனால் அவங்க தரமான பொருள்களையும் சேவைகளையும் குறைந்த செலவில் தயாரித்து வழங்க முடியுது. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடில் ரிசோர்ஸஸ், வளங்களை முறையாக பயன்படுத்துதல். பிகாஸ் ஆஃப் தர் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் நாலேஜ், MNCs are in a position to properly utilize the ideal physical and human resources of the host country. This results in an increase in the national income of host country. வரவேற்கும் நாடுகளில் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிலை தொடங்குது. பன்னாட்டு நிறுவனங்கள் தன்னோட சிறப்பு தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி
அந்த வரவேற்கும் நாடுகளில் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய மனித வளங்களை, பயனற்ற சொத்துக்களை இவங்க முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் அந்த நாட்டினுடைய தேசிய வருமானம் பெரிய அளவில் உயரும். இம்ப்ரூவ்மெண்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன். நாட்டோட செலாவணி செலுத்து நிலை வளர்ச்சி. மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் helps the host countries to increase their exports. ஏற்றுமதியை அதிகப்படுத்துகிறாங்க. மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் எங்கெங்கே தொடங்குறாங்களோ அந்த நாடுகளில் நிறைய பொருள்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ ஏற்றுமதி மூலமாக அந்த நாடுகளுக்கு வருமானம் கிடைக்கிறது. MNCs helps the host countries to increase their exports. As such, they helps the host country to improve upon its balance of payment position. பன்னாட்டு நிறுவனங்கள் ஏற்றுமதியை அதிகப்படுத்தி வரவேற்கும் நாடுகளோட வளர்ச்சிக்கு வழி சொல்லுது. இதனால் வரவேற்கும் நாடுகளில், ஹோஸ்ட் கண்ட்ரீஸில் எந்த நாட்டில் தொழிலை தொடங்கியிருக்காங்களோ அந்த நாட்டில் வளரும் நாடுகளில் செலுத்து நிலையை பலப்படுத்தப்படுகிறது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், செலவாணி அதிகப்படுத்தப்படுகிறது. செலவாணி செலுத்து நிலை வளர்ச்சி அடைய செய்கிறது. தென் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். Multinational corporations carry the advantages of technical development of host countries. In fact, MNCs are a vehicle for transference of technical development from one country to another. Because of multinational corporations, poor host countries also begin to develop technically. பன்னாட்டு நிறுவனங்கள் எந்தெந்த நாடுகளில் தொழில்களை தொடங்குதோ அந்த நாடுகளில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. வரவேற்கும் நாடுகளில், வளரும் நாடுகளில் அந்த புதிய தொழில்நுட்பங்களோட பலனை அவர்கள் அனுபவிக்க இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, உணர வைக்கிறாங்க. அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்க செய்கிறார்கள். மேனேஜரியல் டெவலப்மெண்ட், மேலாண்மை வளர்ச்சி. மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் எம்ப்ளாய்ஸ் லேட்டஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். பீப்புள் எம்ப்ளாய்டு by MNCs do a lot of research in management. In a way, they help to professionalize management along the latest lines of management theory and practice. This leads to managerial development in host countries. பன்னாட்டு நிறுவனங்கள் மேலாண்மை திறமையை பயன்படுத்துகிறது. மேலாண்மை திறமையை முழுமையாக பயன்படுத்துகிறது. மேலாண்மை திறமையை கோட்பாடாகவும் செயலாகவும் செய்கிறது. வரவேற்கும் நாடுகளில் மேலாண்மை முன்னேற்றத்தை இது ஏற்படுத்துகிறது. எண்ட் ஆஃப் லோக்கல் மோனோபொலிஸ். சர்வாதீனத்தை கட்டுப்படுத்துகிறது. The entry of MNCs leads to competition in the host countries. Local monopolies of host countries either start improving their products or reduce their prices. Thus, MNCs put an end to the exploitative trade practices of local monopolists. As a matter of fact, multinational corporations compel the domestic companies to improve their efficiency and quality. In India, many Indian companies acquired ISO 9000 quality certificates due to fear of competition posed by MNCs. பன்னாட்டு நிறுவனங்கள் நாட்டில் போட்டியை தூண்டுகிறது. உள்நாட்டில் மோனோபொலியா சர்வாதீனத்தோட
செயல்பட்டு வந்த சில நிறுவனங்களோட செயல்பாடுகளை அது வீழ்ச்சியடைய செய்கிறது. உள்ளூர் சர்வாதிகாரத்தை கட்டுப்படுத்தி பொருள்களை சிறப்பாக வடிவமைத்து குறைச்ச விலையில் வழங்குறதுக்கு வழி செய்கிறது. இதனால் உள்ளூர் நிறுவனங்களோட ஆதிக்கம், அவங்களோட டாமினேஷன், இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட சர்வாதீனம், அவங்களோட ஆதிக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. உள்ளூர் நிறுவனங்களும் பொருள்களை திறமையாகவும் தரமாகவும் தயாரிக்க வேண்டியது ஆகிறது. அநேக இந்திய நிறுவனங்கள் இந்த ஒரு புதிய சான்றிதழ், தரச்சான்றிதழ் சொல்கிறாங்க பாருங்கள், ISO 9000ங்கிற தரச்சான்றிதழை பெற வேண்டி இருக்கு. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஈடாக அவங்க போட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்குற மாதிரியே இவங்களும் தரமான பொருள்களை தயாரித்து இந்த ISO 9000ங்கிற தரச்சான்றிதழை பெற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் உயருகிறது. By providing super quality products and services, MNCs helps to improve the standard of living of people of the host countries. பன்னாட்டு நிறுவனங்கள் தரமான பொருள்களை தயாரித்து வழங்குறதுனால நிச்சயமாக வாழ்க்கை தரம், மக்களோட வாழ்க்கை தரம் உயர்கிறது. ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சர், உலக அளவில் சகோதரத்துவத்தையும் கலாச்சாரத்தையும் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் காக்கிறதுன்னு சொல்லலாம். MNCs integrate the economies of various nations with the world economy through their international dealings. MNCs promote international brotherhood and culture and paves way for world peace and prosperity. உலக பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்து செயல்பட பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பாடுகள் உதவுகிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் நல்லுறவையும் கலாச்சாரத்தையும் பேணி காக்கிறது. இதனால் உலகெங்கும் அமைதி, சகோதரத்துவம், செழிப்பு இதெல்லாம் நிலவுவதற்கு வழிவகுக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.